வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றோம். இந்த காணொலியானது மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் பேச போகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் இருக்கக்கூடிய இந்த உறவு நிலையானது மேலும் ஒரு பதற்றத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அங்கு நடக்கக்கூடிய விடயங்கள் அவற்றை தான் எங்களுக்கு காண்பித்து நிற்கின்றன. அந்த வகையில் இரு நாடுகளுக்கு இடையில இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் பல ஒரு பதற்றங்களும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா ஈரான் கப்பல்களை குறிவைத்து தொடர்ச்சியாகவே தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இது ஹார்முஸ் நீர்நிலை பகுதியில் ஒரு பதற்றத்தை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக மாறியிருக்கிறது. இதனால ஹார்முஸ் பகுதி ஒரு பரபரப்பான ஒரு தளமாக மாறியிருக்கிறது. இதனால உலக வர்த்தகத்திற்கான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் விதமாக அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய்களுடைய ஏற்றுமதி என்பது பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த பாதிப்பினால பெட்ரோல், டீசல் போன்றவற்றினுடைய விலைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் கடல் வழியாக செல்லக்கூடிய அந்த வர்த்தகத்தை மொத்தமாக முடக்குவதை தான் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இதுல இந்த பெர்சியன் வளைகுடா பகுதிகள் முழுவதும் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய வேளையில இதுவரையில 31 ஈரான் கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் ஈரான் கொடியுடன் செல்லக்கூடிய கப்பல்கள் இவ்வாறாக திருப்பி அனுப்பப்படுகிறது. இதனால ஈரான் கொடியுடன் சென்றிருக்கக்கூடிய கப்பல்கள் போவதற்கு இடமில்லாமல் தத்தளித்து நிற்பதாக சொல்லப்படுகிறது. இதனால ஈரான் நாட்டினுடைய கச்சா எண்ணெயினுடைய வர்த்தக சந்தைக்கு வர முடியாமல் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிலை தொடர்பாக இருந்தால் ஈரானுக்கு படிப்படியாக பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் ஆயுதங்கள், போர்களை இந்த ஆயுத இருப்பு என்பது குறையும், உணவு பற்றாக்குறை என்பது அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஆசிய நீர்நிலைகளில் ஈரான் கொடியுடன் சென்றிருக்கக்கூடிய 3 டேங்கர் கப்பல்களை கூட அமெரிக்க கடற்படை இந்தியா, மலேசியா மற்றும் இலங்கை அருகே செல்ல வேண்டிய கப்பல்களை திருப்பி அனுப்பி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்கா இந்த பகுதிகளில் கடல் பாதுகாப்பு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இதனால ஈரானுடைய வர்த்தக கப்பல்கள் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக செல்கின்ற வேளைக்குள்ள ஈரான் இதற்கான மாற்று வழிகளை தேட ஆரம்பித்திருக்கிறது. போர் தாக்குதல் அல்லாமல் எப்படி பொருளாதார நிலைமையை சீரழிக்கலாம், இல்லாட்டி சீர்குலைக்கலாம் என்பதுதான் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இதனால பெர்சியன் வளைகுடா முதல் ஈரான் கப்பல்களை எந்த ஒரு துறைமுகத்துக்கும் செல்ல முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியை கொடுப்பதுதான் தற்போது அமெரிக்காவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முயற்சிகளை முழுக்க பாகிஸ்தான் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஈரானுடைய முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது அமெரிக்காவுடைய கடற்படை முடக்கத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஈரான் தொடர்ச்சியாகவே வலியுறுத்தி வருகிறது. இதற்கு அமெரிக்கா தொடர்ந்து மறுப்பு தான் தெரிவித்து வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் மறுப்பு தான் தெரிவித்து வருகின்றார். எனவே இந்த வார இறுதிக்குள்ள ஈரான் தன்னுடைய முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2 வாரங்கள் நிறைவேற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் அடுத்த கட்ட போர் தொடர்பான விடயங்களும் அதற்கு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இல்லாட்டி தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்ற ரீதியிலையும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில பொருளாதாரம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடை சந்தித்திருக்கிறது. இதனால கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே 2வது கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்போது நடக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் எப்போது முடிவுக்கு கொண்டு வரும் என்று சொல்லித்தான் உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. அதாவது இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல செய்தி வரும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த போர் நிறுத்தத்தை நீட்டிக்க இருக்கிறாரா, இல்லாட்டி ஈரான் இதற்கு இறங்கி வருமா, இப்படியான பல கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தை ஒரு நல்ல செய்தி நாளைக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது அவருக்கு நல்ல செய்தியா, இல்லாட்டி நாட்டிற்கு, உலக நாடுகளுக்கு நல்ல செய்தியா என்பது ஒரு கேள்விக்குறி. இதே நேரத்தில் 2 வாரம் தற்காலிகம் நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பல்வேறுபட்ட கருத்துக்களும் தொடர்ச்சியாகவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தொடர்ச்சியாகவே 2 நாடுகளும் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதாவது அமெரிக்கா சில கோரிக்கைகளை முன்வைக்கிறது, ஈரான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நிறுத்த ஈரானும் சில கோரிக்கைகளை முன்வைக்குது, அதனை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியாக 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலை காணப்படுகின்றதுனால 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரை ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் மாறியிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடர்பில் ஒரு விடயம் பேசப்படுகிறது அதிக அளவில். எனவே பேச்சுவார்த்தைக்கு இந்த ஒப்பந்தம் தொடர்பில் ஈரான் சில விடயங்களை விட்டு கொடுக்குமா, இல்லாட்டி உடனடியாகவே தன்னிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை கொடுக்குமா, இல்லாட்டி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்ன என்பது தொடர்பாகத்தான் உலகமே தற்போது இந்த விடயத்தில் தான் உற்று நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்று சொல்லிச்சோன்னா இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனையானது ஏனைய நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. இதுதான் இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக அதிக கரிசனை கொள்வதற்கும் இல்லாட்டி அங்கு நடக்கக்கூடிய விடயங்களை அறிவதற்கும் ஆவலாக இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே ட்ரம்ப் ஈரானை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் உடனடியாகவே குண்டுகள் வீசப்படும் என்று சொல்லி ட்ரம்ப் தொடர்ச்சியாகவே அழுத்தங்களை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் மாறி இருப்பது போன்று தெரிகிறது. அதாவது பேச்சுவார்த்தைக்கு அவர் முழு ஆர்வத்துடன் இருப்பது போன்றுதான் அவருடைய அந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாளைக்கு நல்ல செய்தி வரும் என்று சொல்லி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தை என்பது ஆரம்பமாகும், அதற்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியாகும் என்பது தொடர்பில் தான் இந்த ஒரு விடயத்தை ட்ரம்ப் சொல்லியிருப்பார் என்றது போன்ற ஒரு விடயங்கள் தான் தற்போது பேசப்படுகிறது. எனவே நாளைக்கு என்ன நடக்கும், எவ்வாறான விடயங்கள் வெளிவரும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.